எப்படி பைரசி வந்து தமிழ் சினிமாக்கு ஒரு பயங்கர நெகட்டிவ் எப்பவுமே இருக்கோ, இப்போ வந்து இந்த டிவி இதுக்கும் அது வந்துருச்சு பயங்கரமா. டிவி அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுமே சரி. ஏன்னா தே ஆர் ஸ்பெண்டிங் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் மனி. எத்தன பேருடைய லேபர் இருக்கு, ஹார்ட் ஒர்க் இருக்கு. இது எல்லாமே வந்து பைரசில தான் பார்ப்போம் அப்படின்னா, ரெவென்யூ எங்கேருந்து வரும்? இப்போ இவ்வளோ செலவு பண்ணி பண்றாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியே இதால உருவாயிருக்கு. அனிமே இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. அதுக்கு ரெவென்யூ இல்லன்னா, வாட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர்? இத யாருமே யோசிக்கிறதில்ல. அண்ட் மோரோவர் அது அவ்வளோ காஸ்ட்லியான விஷயமும் கிடையாது. Crunchyroll சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் காஸ்டிங் ₹1000 பெர் இயர். மந்த்லி 99 ஆர் ₹100 சம்திங் அவ்வளோதான். அத பே பண்ணி அதிலேயே எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். யூ பே ஒன்ஸ் மந்த்லி ₹99 கட்ட போற. உனக்கு எப்போ ஃப்ளெக்சிபிளோ நீ அப்ப அத எடுத்து பார்க்கலாம். பட் நோ, எவ்ரிஒன் வாண்ட்ஸ் டூ கோ த ஈஸி வே, ஃப்ரீ வே. அது புரியாது. என்ன சொன்னாலும் தே வோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னால முடிஞ்சது, நான் எங்கெல்லாம் பேசுறேனோ, எங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, அங்கெல்லாம் நான் சொல்றது அவாய்ட் பைரசி. அஃபிஷியல் சேனல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை சப்போர்ட் பண்ணாதான் இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். எங்கள மாதிரி கலைஞர்கள் சர்வைவ் ஆக முடியும்.